ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளிங்கிங் ஸ்டார். நான் உங்களோட துர்காங்க. நாளைக்கு சண்டேனா நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத முதல் நாள் நைட்டே நான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருவேன். பட் இங்கே போய் வாங்கணுமா அங்கே போய் வாங்கணுமான்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்கே ஈஸியாக இருக்குமோ எங்கே கம்மியாக கிடைக்குமோ அதை பார்த்து அவங்க வாங்கிட்டு வருவாங்க. கோவலம் போய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட விருப்பமாக தாங்க இருக்கும். என்னோட ஹஸ்பண்டோட விருப்பமாக தான் இருக்கும். ஏன்னா கம்பேர் பண்ணுறப்போ அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். ஸோ அங்கே போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டு வருவாங்க. பட் எவ்ரி வீக் அங்கே போய் வாங்கணும் அப்படின்றதும் கஷ்டங்க. ஏன்னா இவங்க வந்து மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ் போயிடுவாங்க, அப்பயும் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புவாங்க. ஸோ அந்த சண்டே ஒரு நாள் தான், அப்பவும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். அதனால எங்கே போய் வாங்கிட்டு வரணுமோ அது அவங்களோட விருப்பம். முடிஞ்சா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். இந்த வாரம் எனக்கு பெருசாக சாப்பிடணும்னு தோணலை. பாப்பா கிட்டேயும் கேட்டிருந்தேன், அவளும் சரியாக பதில் சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா போய் வாங்கிட்டு வாங்க, சமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போகும்போது என்ன சொல்லி அனுப்பியிருந்தேன்னா, ரொம்ப அதிகமாக வாங்காமல் கம்மியாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பீச்செல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம கேட்குற மாதிரி வெயிட் போட்டெல்லாம் தரமாட்டாங்க, முழு மீனாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் நல்லா தூங்கிட்டேங்க. காலையிலே அவங்க எந்திரிச்சு பாப்பாவே அழைச்சிட்டு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க போல. பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஆழ்கடல் சங்கரான்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப ரேர் பீஸா அது. சங்கரா மீன் வந்து ஒரு ஜான் அளவுக்கு தான் பார்த்துருப்போம். அது கொஞ்சம் பெருசாக இருந்ததா, நல்லா ஃப்ளஷ்ஷாக இருந்ததா. அங்கே உள்ளவங்கலாம் இது கிடைச்சதுன்னா நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோம், இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்களாம். சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க நான். இந்த பக்கம் ஏசி சர்வீஸ் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம், அவங்களும் வந்திருந்தாங்க. இவங்க வீட்டில் இருந்தாங்களா 12 மணிக்கு ஒரு தடவை காஃபி போடுவேன். காலையில் வேறு சீக்கிரம் எந்திரிச்சதுனால இன்னொரு வேலை வேறு எக்ஸ்ட்ரா காஃபி போடுற மாதிரி இருந்தது. ஸோ ஏசி சர்வீஸ் பண்ண வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தவங்க, அவங்க வாங்கலை, டீ டோட்டலராம். டீ காஃபியை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க, இன்னும் குறைஞ்ச பாடில்லை. இப்போ ஏசி சர்வீஸ் பண்ண வந்தவங்க ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி கொடுத்ததும் குடிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம். சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறப்போ மறக்காமல் ரேட்டிங் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை கையோடு கொடுத்துருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. எதுவாக இருந்தாலும் 5 ஸ்டார் ரேட்டிங் நாங்கள் கம்பல்சரி கொடுத்துருவோம். என்னங்க பெருசாக பண்ணிட போகிறோம், கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தோன்னா அதனால அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதுன்னா நமக்கும் அது சந்தோஷம் தானேங்க. ஸோ நான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 5 ஸ்டார் கம்பல்சரி நாங்கள் கொடுத்துருவோம். நிஜமாவே அந்த ஆழ்கடல் சங்கரால நிறைய ஃப்ளஷ் இருந்ததுங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணுறப்போ அப்படியே ஃப்ளஷ் எல்லாம் தண்ணியோட ஓட ஆரம்பிச்சிருச்சு. நானும் பார்த்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாறை மீன் வந்து அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டோம். ரசமும் தாளிச்சு எடுத்துட்டேன். இன்னைக்கு ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதையும் ஃப்ரை பண்ணிட்டு இதையும் ஃப்ரை பண்ணோன்னா ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாதுங்க. அதனால இதில் வேற ஃப்ளஷ் வேற நிறையா இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணிட போறேன்னா அதை வந்து பொடி மாஸ் மாதிரி உதுத்து போட்டு பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இட்லி பானையெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணுற சட்டி இருந்ததா, அதிலே கொலாண்டர் வச்சு மீனை வந்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூடவே இந்த வேக வச்ச மீனையும் முள் இல்லாமல் பார்த்து நல்லா உதுத்து போட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக தேவைப்பட்டா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரசம் சாதத்துக்கு. நம்ம வீட்டில் யூனிட்லாம் அடிச்சோம்லங்க, அதை நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது கூட இருந்த ஒரு சில வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, அதை இப்போ பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு டிவி யூனிட்டுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய டாலி யூனிட் இருக்குது, அதுக்கு டோர் போட சொல்லியிருந்தேன். அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் லெட்ஜஸ் அடிக்கணும், அதையும் பண்ண சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விண்டோ ஷாப்பிங்க்கு ரெடியாக இருங்க. டிமார்ட்டு, ஸ்பேரெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தேன், நிறைய ஐட்டம்ஸ் புதுசாக வந்திருக்கு, ஆஃபர் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நம்ம வீட்டை சுற்றி ஒரு 2-3 டிமார்ட் இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் போகும்போது கூகுளில் செக் பண்ணுவோம் எது பக்கத்தில் இருக்குன்னு. ஆக்சுவலி அது அந்த இடத்துலே தான் இருக்கும். ஆனால் நம்ம கிளம்புற டைமை பொறுத்து ரீச் ஆகுறது கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா? ஏன்னா நாங்கள் சண்டே கிளம்புறதுனால டிராஃபிக் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த டைமில் எந்த டிமார்ட்டுக்கு பக்கமாக போகலாமோ சீக்கிரமாக போகலாமோ அந்த டிமார்ட்டுக்கு கிளம்புவோம். இன்னைக்கு வந்து கேளம்பாக்கம் டிமார்ட் வந்திருந்தோங்க. கேளம்பாக்கமா கிளம்பாக்கமான்னு எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சதை சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட டிமார்ட் விளாக்ல, ஸ்பேர் மார்க்கெட் விளாக்லலாம் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ், ஹோம் நீட்ஸுக்கு மட்டும்தான் நான் ஆஃபர் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவை நான் வந்து வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ்க்கும் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளிப் அங்கங்கே எடுத்து. ஏன்னா இதெல்லாமே நமக்கு டெய்லி தேவைப்படுற விஷயங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யாருக்காவது கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வாங்குறதுக்காக போனேங்க, அதனால ஒரு கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சில பொருளோட ஆஃபர்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? ப்ரைஸோட டிஸ்கவுண்ட்டு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இது எல்லாமே எப்போ நீங்கள் டிமார்ட் போனாலும் இருக்குங்க.
இப்போ நீங்கள் பார்த்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்வீட் தான் வாங்கணும்னு கிடையாது. பை ஒன் கெட் ஒன்ல ஒரே ப்ரைஸ் இருக்க 2 ஸ்வீட்டை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்க ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது, 2 எனக்கு வேண்டாம் அப்படின்னா 1 வாங்குறப்போ அந்த ப்ரைஸில் பாதி குறையுமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த அகர்பத்தி செக்ஷனுக்குலாம் நான் வரவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம இஸ்கான் போவோம் இல்லையா அப்பப்போ. ஸோ அங்கவே நான் பெரிய பெரிய டப்பாவாக ஊதுபத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே நல்லா இருக்கும், ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கும், ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ அது காலி ஆகுற ஸ்டேஜில் இருக்குங்க. ஸோ டிமார்ட் வந்ததுனால கையோட அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 92 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைமுங்க நான் இந்த மாதிரி 92லேயே பார்க்குறது. இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற செப்பல்லாம் இருக்கும் போல். நானும் 92 ருபீஸில் ஏதாவது ஒரு செப்பல் மாட்டிடும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு செப்பல் கூட எனக்கு மாட்டலை. மேபி அது போட்டிருக்காங்களா இல்லை அது எல்லாமே விற்று போயிடுச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பேன், ஏதாவது பிளான் பண்ணிட்டு வீட்லேயே சொல்லிட்டு தான் போயிருப்பேன், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ட்டு. பட் அங்கே போய் அப்படியே மாறிடுவாங்க. போன இடத்துல நம்மளால அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, முறைச்சாலும் திட்டினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பண்ணுறதை தான் பண்ணுவாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நினச்சதை சாதிச்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க. பசங்களோட டாய்ஸும் நிறையா இருக்குங்க கம்மி ப்ரைஸில். அண்ட் இந்த லஞ்ச் பேகு அப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாமே 150 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்குமே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ரைஸ் உங்களுக்கு கம்மின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெலாம் இங்கே வந்து வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த பூஜா செட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் இதே மாதிரி டைப்பில் நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு தட்டு இருக்குது பூஜைக்கு யூஸ் பண்ணுறது. அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. பூஜைக்கு யூஸ் பண்ணுறது சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரெகுலர் யூஸுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நானும் ரொம்ப நாளாக ஒரு பணியாரக்கல் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேங்க. நான்ஸ்டிக் வாங்குறதா இல்லை கேஸ்ட் அயர்னில் வாங்குறதான்னு பார்த்துட்ருக்கேன். ரேராக யூஸ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கே பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் நான்ஸ்டிக்கில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம வீட்டில் நான்ஸ்டிக்கே இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேங்க. 1ஓ 2ஓ நான் வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா தாளிப்புக்கு கொடுக்கறதுக்கு சின்ன கடாய், அது வாங்கலாமான்னு பார்த்தேன். பட் அதுவும் அலுமினியம் மெட்டீரியலில் இருக்குது. சில்வரில் கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. அப்புறம் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ், அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எக்ஸஸாக இருக்க மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேரியஸ் சைஸஸில் வேரியஸ் டிசைன்ஸில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஸ்கெட் வந்து நம்ம வீட்டில் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது 150ங்க. இப்போ வந்து 130 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு அண்டு ஒயிட் கலரில் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான். நான் எப்போ டிமார்ட் போனாலும் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாஸ் மாற்றிட்டோம். இப்போ எனக்கு பிளாஸ்டிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்மி ப்ரைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா டிமார்ட் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரியே இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தா தான் பிளாஸ்டிக்னு தெரியும். நானே தொட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது பிளாஸ்டிக்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச கிளாஸ் கண்டெய்னர் செட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் நான் வாங்குறேனோ இல்லையோங்க, ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் எனக்கு டிமார்ட் போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஃபீலே இருக்கும். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எப்போ போனாலுமே டிமார்ட்டில் ஆக்டிவில் இருக்குங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் நோட் பண்ணி விட்டு வந்தது தான் இதெல்லாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஐடியா கிடச்சிருக்கும். வீட்டில் இருந்தே விண்டோ ஷாப்பிங் பண்ண ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபைனலி நம்ம முடிச்சுட்டு கிளம்பும்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடையே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நாங்கள் கடையை விட்டு கிளம்பணும். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.